ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏற்காடில் இருக்கிற எக்கோ டூரிசம் பார்க் சூழல் சுற்றுலா பூக்காவை தான் சுற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து டிக்கெட் 20 rupees பெர் ஈச் டிக்கெட் வாங்கிட்டு நாம் உள்ளே போகணும். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டால் வச்சுருக்காங்க. அங்கே ஃபேமஸான பெப்பர், அங்கே கிடைக்கக்கூடிய ஸ்பைசஸ்லாம் வைக்கிற மாதிரி. ஸோ ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. பிகாஸ் கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஏரி இருக்குது. ஸோ அதுக்காக சின்ன பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. இதில் ஏறி நம்ம உள்ளே போக போகிறோம். ஸோ போனோடனே ஒரு போர்டு, நம்ம நட்சத்திரங்கள் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் எந்தெந்த மரம் அதுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை. ஸோ உள்ளே போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சரோட பியூட்டி தான். நிறைய மரங்கள், அந்த மரத்துக்கெல்லாம் வந்து என்ன பேர் அப்படின்னு பொட்டானிக்கல் நேம், தமிழில் அதோட நேம் என்ன அப்படின்றதுலாம் நிறைய டிஸ்பிளே போர்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்துட்டே உள்ளே வந்தோன்னா ஃபுல்லாக வெயில் உள்ளே வராத அளவுக்கு அடர்த்தியான மரங்கள் இருக்குது. ஸோ இந்த பார்க்குக்கு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஏரி, அதில் போட்டிங் போகிறது நம்ம இங்கேருந்து பார்த்தோன்னா அப்படியே தெரியும். போட்டிங் இதனோட லெஃப்ட் சைடில் அது தனியாக ஒரு ஏரி இருக்குது, அதில் போட்டிங்லாம் போகிறாங்க. இது வந்து தனியாக, அது போட்டிங் தனியாக. ஸோ இது வந்து பார்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சரை என்ஜாய் பண்ணுறதுக்காகவே ஒரு பார்க் உள்ள ஆஸ் யூஷுவல் சில்ட்ரன் ப்ளே ஏரியா இருக்குது. எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ட்ரீஸ், ஃபுல்லாக க்ரீனிஷ் ட்ரீஸ், சின்னதாக டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கா சின்ன சின்ன மரங்கள், இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே உள்ளே போகலாம். ஸோ எல்லாமே எல்லா இடத்துலையும் மரத்தை வந்து வெட்ட வேண்டாம், ஆனால் மரங்களை வந்து நம்ம பாதுகாக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு பயன் அப்படின்ற டிஸ்பிளே போர்ட்ஸ் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீஸோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றதும் நமக்கு எடுத்து சொல்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ப்ளசண்ட் வெதர், வெயில் உள்ள தெரியல, ரொம்பவே அமைதியான ஒரு சூழல். ஸோ அதனால தான் பேரும் ஆப்டாக சூழல் சுற்றுலா பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க போல், எக்கோ டூரிசம் பார்க் அப்படின்ட்டு. ஸோ உள்ள வந்தோன்னா சில ஸ்டாச்சூஸ் எல்லாம் அனிமல்ஸை டெபிக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ் இருந்தது. டைனோசரு, ஸ்னேக்கு. இப்போ அதில் வந்து சின்னதாக ஒரு வச்சுருக்காங்க. அங்கே மேலே ஏறி பார்த்தோன்னா வியூ பாயிண்ட் தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பாம்பு, பைத்தானோட ஸ்டாச்சு, மங்கீஸ், லயன், டைகர், இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸு, ஸ்டோன் பெஞ்சஸ் அங்கங்கே அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்துட்டே நம்ம உள்ளே வந்துகிட்டே இருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா சில்ட்ரன் ப்ளே ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ நிறைய கேம்ஸு, ஊஞ்சல் இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டேராக விளையாடுற மாதிரியும் சில கேம்ஸ் இருந்தது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு. ஹாப்பியாக ஒரு ஹாஃப் டேக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். ஈவன் நம்ம நினச்சா ஃபுல் டேவும் ஸ்பெண்ட் பண்ணலாம். 20 to 30 rupees டிக்கெட்டுக்கு இது ரொம்பவே வேர்த். அடல்ட்னா 30, சில்ட்ரனுக்கு 20 தான். பட் அந்த 20-30 rupeesக்கு நம்ம உள்ளே வரணும், அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்ல இடம். ஸோ இந்த பார்த்திங்கன்னா சில்ட்ரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேம்ஸ் நிறைய இருந்தது. இதுதான் இருக்குது, இதுதான் இல்லைன்னு இல்லை, பல கேம்ஸ் இருந்துச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ அங்கங்கே நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரெஸ்டிங் ஏரியா இருந்தது. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டு அனிமல்ஸ் பற்றி டெபிக்ட் பண்ணுற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சென்டர் பிக்சர்ஸோட அதுவும் இருந்தது. நான் அது உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். ஸோ இப்படியே வந்தோன்னா பார்க்கோட சென்டரில் தனியாக ஒரு காம்பவுண்டு மாதிரி வச்சுட்டு அது உள்ளே தனியாக கேம்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன, ரொம்ப பெரிய அளவில் இல்லைனா ஒரு சின்ன அட்வென்ச்சர் கேம்ஸு. ஸோ பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த த்ரெட் ரிலேட்டட் கேம்ஸ் தான். ஸோ இது டோட்டலி 8 challenges இருக்குது. ஒரு குழந்தை 8 challenges கம்ப்ளீட் பண்ணணும். இந்த 8 challengesஸும் நம்ம அட்டெம்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 50 rupees காஸ்ட் வந்து நம்ம பே பண்ணணும். இட்ஸ் ஓகே. பிகாஸ் மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு கேமுக்கு நம்ம தனித்தனியாக, இப்போ நம்ம தீம் பார்க்லாம் போகிறோன்னா 700-800 ஸ்பெண்ட் பண்ணி உள்ளே போயிட்டு மறுபடியும் கேம்ஸ்க்கு தனியாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான பார்க்ஸும் நிறைய இருக்குது. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப 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 அஃபோர்டபுள் ப்ரைஸில் பசங்க வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய, எல்லா வித மக்களும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஸோ 50 rupeesக்கு நம்மளும் பயம் இல்லாமல்
பசங்களை அனுப்பலாம். ரொம்ப ஹைட் அதிகமாக இல்லை, சப்போஸ் தவறி கீழே விழுந்தாலுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக அடிப்படாது. சேஃப்டி மெஷருக்காக ஹெல்மெட்டும் கொடுத்துருக்காங்க, பட் ஹைட் கம்மின்றதுனால நம்ம பயப்படாமலும் இருக்கலாம். ஸோ டோட்டலாக 8 சேலஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவர், இது செகண்ட் கேட்டகரி. ஸோ இது மாதிரி டோட்டலாக சுற்றி 8 டைப்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ் வந்து வச்சுருக்காங்க. அது மொத்தமே கம்ப்ளீட் பண்ணி அதோட காஸ்ட் வந்து 50 rupees தான், ரொம்பவே அஃபோர்டபுளானது. ஸோ இப்போ என்னோட பொண்ணு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஸோ கொஞ்சம் ஷேக்கிங்காக இருக்குது, பரவாயில்ல, ஆனாலும் பயம் இல்லை. சேஃப்டி மெஷராக ஹெல்மெட் இருக்கிறதுனால நம்ம கீழே விழுந்தாலும் ரொம்ப அடிப்படாது அப்படின்ற ஒரு தைரியத்தோடு அனுப்பலாம். ஸோ செகண்ட் ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. இது தேர்ட் ரவுண்டு, தேர்ட் சேலஞ்ச். ஸோ எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட்டுக்கு வந்து மேலே ஒரு த்ரெட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரோப் பிடிச்சிட்டு நம்ம போகலாம். ஸோ தேர்ட் ரவுண்ட் வந்து ரொம்பவே ஈஸியாக முடிச்சிட்டாங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் அதிகமாக இல்லை, டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ குழந்தைங்க ஈவன் பெரியவங்களும் ட்ரை பண்ணலாம். பெரியவங்க ட்ரை பண்ணணுன்னா 100 rupees, சில்ட்ரன்ஸ்க்குனா 50 rupees அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பரவாயில்ல, ஒரு கொஞ்ச நேரம் எல்லாருமே ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற ஒரு ஸோ வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், சன் அந்த இதுவும் இல்லை, பிகாஸ் ஃபுல்லாக ட்ரீஸ் நேச்சரோடு இருக்கிறதுனால வெயில் உள்ள வராத அளவுக்கு ரொம்பவே நல்ல ப்ளசண்ட்டான வெதரு. ஸோ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. 4 challenges ஓவர். 5th சேலஞ்ச் தான் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்க, ஏன்னா சின்ன கயிறு மேலே நடக்கணும். ஸோ அதையும் வந்துட்டா, பாதி வந்தாச்சு. முடிச்சிட்டாங்க. இதுதான் கொஞ்சம் டஃப்பாக, கால் வந்து ஒரு 2-3 இடத்துல ஸ்கிப் ஆகி அப்புறம் மேனேஜ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் சைடில் 2 பக்கமும் இருக்கிறதுனால சப்போர்ட்டுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ பயம் இல்லாமல் கொஞ்சம் அந்த கால் எடுத்து வைக்கும் போது தான் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணால், மற்றபடி க்ராஸ் பண்ணியாச்சு. இதுதான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு ஹாஃப் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நடக்க வராமல் அப்புறம் ட்ரை பண்ணி வந்துட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். இதுதான் கொஞ்சம் எல்லா சேலஞ்சஸை விட இது கொஞ்சம் டஃப்பான சேலஞ்ச். பிகாஸ் மேலேயும் 2 ரோப் பிடிச்சிட்டு நடக்கணும், வெறும் ரோப் மட்டும்தான், சப்போர்ட்டுக்கு வந்து இந்த வுட்டு எதுவுமே இல்லை, ஒன்லி ரோப்ஸ். ஸோ கொஞ்சம் டஃப்பாக இருந்தது பசங்களுக்கு. அது எப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நோ ப்ராப்ளம். ஸோ அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் சேலஞ்ச். ஸோ இதெல்லாம் ஈஸியாகவே கடந்து வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் சேலஞ்ச். ஆக்சுவலாக இதுக்கு அடுத்து இன்னொரு சேலஞ்ச் இருக்குது. இது 2 கம்பைண்டு. இது முடிச்சுட்டு கடைசியாக இறங்கும் போது அந்த எக்ஸில் முடிச்சுட்டு இறங்கணும். ஸோ இது 2ம் வந்து ஒரே சேலஞ்ச். நம்ம 9ம் கவுண்ட் பண்ணிக்கலாம், 8ஆகவும் கவுண்ட் பண்ணிக்கலாம். பட் இது 2ம் ஒரே, பிகாஸ் அது செகண்ட் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கா, ஜஸ்ட் ஒரு எக்ஸில் மட்டும் முடிச்சுட்டு நம்ம வர்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் லாஸ்ட் சேலஞ்ச். அவ்வளோதாங்க, வெற்றிகரமாக எல்லா சேலஞ்சஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. அப்புறம் இறங்கிட்டு கொஞ்ச நேரம் பார்க்கில் இருக்கிற கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்.